தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, பிரயோஜனமானதை போதிக்கிறவர். பிரயோஜனமானதை போதிக்கிறவர். I am the Lord your God who teaches you what is best for you. What is best for you? அதற்கு காரணமா எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமான இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. உனக்கு எது பிரயோஜனம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். த பெஸ்ட். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல எதை கேட்டாலும் நம்ம பெஸ்டானதை கேட்கணும், பெருசா கேட்கணும், சிறந்ததை கேட்கணும், பிரயோஜனமானதை கேட்கணும். He will give you best. பிரியமானவர்களே, பெஸ்ட் கார், பெஸ்ட் ஹவுஸ், எந்த ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு பெஸ்டா தருகிறவர். பிரியமானவர்களே, சிறப்பானதை தருகிறவர். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பெஸ்டான காரை தாங்க, பெஸ்டான வீட்டை தாங்க, பெஸ்டான பிள்ளைகளை தாங்க. பிரியமானவர்களே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானதை மட்டும்தான் கொடுப்பார்கள். அதுபோல கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானதை மட்டும் கொடுப்பார். அப்போஸ்தலர் 20:20 சொல்கிறது, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமானவைகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தேவ பக்தி எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பக்தி எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வசனங்களிலே, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுகதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவா முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். பக்தி, தேவ பக்தியாய் நாம் காணப்படணும். நம்ம தேவ பக்தியில பெருகணும். அதான் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 16 வசனத்திலே, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. அது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஏது தேவ பக்தி என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது பார்க்கின்ற பொழுது நாவை அடக்கணும். யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாவு நெருப்பு போன்று சொல்ல, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. பிரியமானவர்களே, இந்த நாவு நெருப்பு போன்றது. இந்த நாவினால எத்தனை பேரை பற்றி நம்ம தப்பா பேசியிருக்கோம். இந்த நாவினால எத்தனை பேரை பத்தி குறை சொல்லியிருக்கோம். இந்த நாவுனால எத்தனை கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கோம். இந்த நாவுனால எத்தனை பொய் பேசியிருக்கோம். யோசித்து பாருங்க. இந்த நாவு எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறது. யோசித்து பாருங்க. இந்த நாவை அடக்கணும், நாவை அடக்கணும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நாவை அடக்கணும். அதான் தேவ பக்தி. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுடன் அடினா அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். யாக்கோபு 1:26 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எது தேவ பக்தி? திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கணும். இதுவே உண்மையான தேவ பக்தி ஆகும். யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனத்திலே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தியாய். திக்கற்றவர்கள், விதவைகள், அவர்கள் படுகிற உபத்திரவத்துல இன்னைக்கு பாருங்க, ஒடுக்குறான். திக்கற்றவர்களை ஒடுக்கிறவர்கள் கூட்டம் தான் பெருகி இருக்கு. விதவைகளை ஒடுக்கிறவர்கள் கூட்டம் தான் பெருகி இருக்கு. பிரியமானவர்களே, திக்கற்றவர்கள் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யணும் என்று, அதுதான் சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. கரைபடாத ஒரு வாழ்க்கை, கரைபடாத வாழ்வு. இரண்டாவதாக, தேவனுடைய வசனம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வசனங்களிலே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக
அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேத வாக்கியங்கள், தேவனுடைய வசனம் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கும் போது வேதத்தை படிக்கும் போது அது நமக்கு ஆறுதல் தருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்ணீரோடு இருக்கும்போது வேதத்தை பார்க்கும்போது அது நமக்கு பலப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நாம் தப்பு செய்யும் போது வேதத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு கண்டிக்கிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை ஆசிரியப்பு ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.